அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நான் கொஞ்சம் அது ஏர்லியாக போடுறேன். எதுக்குன்னா நம்ம ஒரு அப்டேஷன் இது கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டில் பொசிஷன் இது, அதுக்கு அப்டேட்டும் வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோலையும் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். நிறைய ஒரு சிலர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆன்சரும் பண்ணிடுறேன் இதில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 11ஆம் தேதி இந்த டைமுக்கு நினைக்கிறேன், 2 மணிக்கு தான் நினைக்கிறேன் வீடியோ போட்டிருந்தது. நான் அதுக்கு முன்னாடி நாளே பொசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் 10ஆம் தேதியே என்னமோ எடுத்துட்டேன். ஓகேங்களா? 10ஆம் தேதி மீன்ஸ் அந்த அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் டேஸில் அது லீவ் நாடாக கூட இருக்கும். ஓகேங்களா? இங்கே வரும்பொழுது தான் நான் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணி யூடியூப்லையும் கொடுத்தேன். ஓகேங்களா? முதல்ல இது கால்குலேஷன் படி இந்த ப்ரைஸை நான் கொடுக்க கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ஆப்ஷன் கால்குலேஷன் பொசிஷனுக்கு பொருந்தாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது உண்மை. ஏன்னா ஆப்ஷனுக்கும் பொசிஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அது வேற, இது வேற. ஓகேங்களா? இப்போ இந்த பிரைஸ்ல நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு நம்ம கொடுத்தோம். கால்குலேஷன் கிடையாது, அதனுடைய சைக்கிள் இதை பார்த்து அந்த வேல்யூஸை நம்ம எடுத்தோம். நம்ம கால்குலேஷன் கிடையாது. இது ஒண்ணு. முதல்ல நான் இதுல ஏன் இதை கொடுத்தேன்னா, இது டிசைட் பண்ணது என்ன, மார்க்கெட் எங்க போகும்னு ப்ரிடிக்ட் பண்றேன். அதை ப்ரிடிக்ட் பண்றது எப்படி பண்ணணும், பொசிஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன்னா, பொசிஷன் கால்குலேஷனை போய் பாருங்க. இப்போ டார்கெட் ஃபினிஷ் பண்ணிடுச்சா, நல்லா போய் செக் பண்ணி பாருங்க. டார்கெட் என்ன பிரைஸ்னு பொசிஷன்ல இருக்கு. யூடியூப்ல போட்டிருக்கிற மந்த்லி லெவல் கிடையாது, நம்ம பொசிஷன் கால்குலேஷன்ல வரக்கூடிய வேல்யூஸ், அதை செக் பண்ணுங்க. யூடியூப்ல போட்டிருக்கிற வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? யூடியூப்ல இருக்கிறது என்ன, நம்ம யூடியூப்ல போடுறதை நம்ம அடிஷனலா தான் பயன்படுத்துவோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த கால்குலேஷன்ல டார்கெட் ஃபினிஷ் பண்ணுது. அந்த டார்கெட் வேல்யூ என்னன்னு பாருங்க. நான் இங்க டார்கெட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, நல்லா செக் பண்ணுங்க. வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இங்க டார்கெட், நான் அங்க டார்கெட் என்ன இருக்கு மந்த்லியில, இந்த வேல்யூ என்ன கரெக்டா மேட்ச் ஆகுதா? ஏன் டார்கெட்டை மட்டும் கரெக்டா கொடுத்தோன்றது இதுக்கு பாருங்க. எங்க 188ல இருந்து 125 நான் எடுத்தது எங்க தெரியுமா, 196 198 இங்க எடுத்தேன். எப்போ, நான் அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே இருக்கேன் இல்லையா பையில, நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். மார்க்கெட் இறங்க போகுது, ஆனா அதுக்கப்புறம் அது கீழே வந்தே போயிருக்கு. அது நம்ம 0 to 0 காலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முதலீடு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. லாஸ் ஆனாலும் நமக்கு என்ன, நம்ம கையை கடிக்காம இருக்கணும், அந்த அளவுக்கு தான் முதலீடு பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டார்கெட் இங்க ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணலாம்னா, போதும்ல, ஒரு மாதம் இந்த டார்கெட் போதாதா? இல்ல ட்ரேட் எடுக்கணும்னா அந்த வீடியோவில், மந்த்லி லெவல் வீடியோவில் ஒரு இது சொல்லியிருப்பேன், அதை நீங்க வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க இனி வரும் நாட்கள். ஓகேங்களா? இது பொசிஷன். டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுங்க. அது இன்னும் போலாம் வரலாம், அது வேற விஷயம். நம்ம டார்கெட் வந்துடுச்சா வெளியே போயிடணும், அதுதான் ஒரு ரூல், சட்டம். அப்படி வச்சாதான் நம்ம பங்குச்சந்தையில ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்ட்ராடே பொசிஷன் இதுக்கு வந்துருவோம். கால்குலேஷனுக்கு இன்ட்ராடே பொசிஷனை கொண்டு இங்க இன்ட்ராடேயோட மேட்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்ட்ராடேங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற பொசிஷன் வேற. இன்ட்ராடேல என்னாச்சுங்க, காலையில இருந்து மேல இருந்தவர் இங்கே இதுக்கு மேல போக முடியாது, திரும்பிட்டாரு. இதுக்கப்புறம் என்னங்க 62 கீழே வந்துட்டாரா? இனி மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கோம், 62 பிலோ நிஃப்டி டவுன் சைட். ஓகேங்களா? அங்கிருந்து வந்தவர் இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்பினாரு, போயிட்டு 62 எகைன் என்ன பண்றாரு, டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஃபால் ஆகிறாரா? இதுதான் மார்க்கெட் இன்ட்ராடே. ஆனா பொசிஷன்ல என்ன இருக்கு, இன்ட்ராடேல என்ன ஆகும், பையும் போகும், செல்லும் வரும், பையும் போகும். ஆனா பொசிஷன்ல என்ன ஆகும், இறங்கும் ஏறும், இறங்கும் ஏறும். அது அப்ப நாட்கள் கணக்குல கொண்டுறோம். ஆனா இதுல டைமிங் கணக்குல உட்காரணும். குறிப்பிட்ட டைம்குள்ள மாறி போயிடும் ட்ரெண்ட். இன்ட்ராடேல பயந்துருவீங்க. அப்போ அதற்கேற்றாற்போல் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அதனாலதான் நான் எப்போ சொல்றது, யாரு கொடுக்குறோம் நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது மேக்ஸ். நம்ம நியூஸ் இப்போ 1008 நியூஸ் சொல்லிக்கோங்க. நான் என்னைக்கு போட்டேன் அந்த இதெல்லாம் வீடியோஸ் லெவல்ஸ் எல்லாமே முன்னாடியே போட்டாச்சு. நமக்கு இந்த நியூஸ் வரும், அந்த நியூஸ் வரும், இந்த டேட்டா வரும், நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்புறம் நியூஸை முதல்ல அப்ப நம்பாதீங்க, படிங்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓனாவே. யார்கிட்ட கிளாஸ் போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. எங்கிட்ட பொசிஷன் கிளாஸ்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே பண்ணலாம். அதற்கேற்றாப்போ ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு காலங்கள் அதிகமாகும், அவ்வளவுதான். காலங்கள் அதிகமாகும், பயிற்சி எடுத்து நீங்க வர்த்தகம் பண்ண முடியும் உங்களாலையும். இல்லையா உங்களுக்கு என்னால முடியாது சார் அப்படின்னு படிங்க. படிச்சு அந்த யாராவது சொல்லி தந்தானா அவங்க கிட்ட கத்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும், அவங்க சொல்லி கொடுத்துக்கிறது உண்மையா இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதா இருந்தாலும் எனக்கு யாரு எனக்கு இது பண்றது 6 to 8
பிஎம் ஈவினிங் மட்டும் இது பண்ணேன். ஈவினிங் இருந்தீங்கன்னா நான் அந்த டைம் காலை எடுத்து பேசிடுவேன். சில டைம் மற்ற டைம்ல நான் மெசேஜ் தான் பண்ணுவேன், அவைலபிலிட்டி இருக்காது. அதனால இந்த இதை அப்டேட் பண்றதுக்காக 24,000 புட்டை அந்த மந்த்லி எக்ஸ்பீரி அப்டேட் பண்றதுக்காக தான் கொஞ்சம் ஏர்லியா அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை போடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.